டேய், பாண்டியம் அவனை ஊருக்குள்ள வரவேண்டான்னு சொன்னது யாரா? நீங்க என்ன பெரிய சண்டீரா? அவனை ஊருக்குள்ள வரவேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க யாரா? முட்டா பசங்களா, இவனுங்களை கெடுத்து வச்சிருக்கிறதே நீதாட்டா. இப்ப நீங்க பண்ணி இருக்கிறதுல நாளைக்கு ஊருக்குள்ள என்ன பிரச்சனை வரும் தெரியுமாடா உங்களுக்கு? நீங்க கத்தி அடிப்பீங்க, கட்டி உருளுவீங்க, பாதிக்கப்படுறது ஊர்ஜனமா? ஒழுங்கு மரியாதை இருங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். எந்த பாடா சொன்னது? இவங்கதான். ஏய், ஊத்த பயங்கர போயிட்டான். ஐயாவுக்கு பயந்து ஓடி போயிட்டானே. பாடுவா பிச்சு போடுவோம், பாத்துக்க பிச்சு மருது போய் விளையாத்துறதும் போட்டோம். ஏய், கணக்கு பட்ட சொல்லிடு. சரிங்கண்ணே. ராஜபாளையத்தில் அடுத்த மாசம் ஏலத்துக்கு மனு போட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. கண்ணில் மாட்டாட்டும் ஒரு நாள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின பதவி பறிபோயிருமோன்னு பயமா இருக்கு. அண்ணனே எழுத்து நிக்க ஒருத்தன் வந்துட்டானா? அண்ணே ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. அடுத்து நான் எப்போ வரணும்? எம்எல்ஏ ஆனோன்னே வாங்க. அண்ணே, அவன் பேர் என்ன சொன்னீங்க? ஒன்னேம்பட்டி ராசு. இதுக்கு சேர்த்து பெயில் போட சொல்லு. என்னப்பா படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? இல்லப்பா, பிஎஸ்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எம்எஸ்சி எம்ஃபில் மேல படிக்கணும். படிச்சதெல்லாம் போதும். இனிமே என் பிள்ளைய பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. அம்மா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதே காய்கறியை வாங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போகணும்னா ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சுதான் போகணும். அதே காய்கறியை உங்க அக்கறாரத்துக்கு கைவண்டில வச்சு கால் வலிக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கு கொஞ்சமாவது லாபம் வேண்டாமா? சொல்லுங்க. மன்னிச்சுக்கோடாப்பா, கரெக்ஷன் நம்பர் 1. நான் ஒன்னும் காய்கறியை எங்காத்து வாசலுக்கு கொண்டு வர சொல்லல, நீயா தான் கொண்டு வந்த. கரெக்ஷன் நம்பர் 2, நீ கொண்டு வராதனால நாங்க ஒன்னும் காய்கறி சாப்பிடறத நிறுத்திட போறது இல்ல, டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடதானே போறோம். கரெக்ஷன் நம்பர் 3, உன்னோட ஆதாயத்துக்காகத்தான் நீ வியாபாரம் பண்ண வந்திருக்கிய ஒழிய எங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக சமூக சேவை செய்யறதுக்காக நீங்க வரல. கரெக்ஷன் நம்பர் 4, இங்க மொத்தம் காய்கறி ஒரு 50 கிலோ இருக்கும். இதோட முதல் 7000 ரூபாய். நீ பாதிக்கு பாதி 3500 ரூபாய் லாபம் எதிர்பார்த்தேன்னா அது ஆசை. நீ 7000க்கு 7000 லாபம் எதிர்பார்த்தேன்னா அது பேராசடா. உன்னோட பேராசைக்கு நான் பலியாகணுமா? சிவகாமி, ஒருத்திக்கிட்ட வியாபாரம் முடியறதுக்குள்ள அவனுக்கு பொழுதே விடிஞ்சிரும் போல இருக்கு. பாருங்க, இங்க முருங்கைக்காலாம் இல்ல, நான் முருங்கைக்காய் வாங்கவும் இல்ல. இங்க வந்து நீங்க மூக்க நுழைக்காதீங்க, இதெல்லாம் பொம்மை நாட்டிகள் சமாச்சாரம். இத பாரு, ஆம்பளைன்னு ஒருத்தர் இல்லன்னா பொம்பளைங்கிற ஒரு சமாச்சாரமே இருக்காது. ஏன்பா சார் நோக்கு சிச்சி, ஏன்பா உனக்கு எவ்வளவு தரணும்? குடுக்கறதா குடுக்க சொல்லுங்க சார். முதல்ல இடத்த காலி பண்ணா போதும் போல இருக்கு சார். பாத்தியா, அவன் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டு இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். பணத்தை கொடுத்தணும். பெரிய பரோபகாரிதான். எண்ணிக்கோ. எடுத்து எண்ணி வச்சுதானே சண்டையா இருக்கிறீங்க. இதுல என்ன வேணும்னாக்கும் காய்கறி எடுத்துன்னு வாங்க. உங்க பொண்ணு காலேஜ் கிளம்பின்னு இருக்கா. இது ஒரு சொம்மானே எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போறா. அப்பா
ரொம்ப சாரிப்பா. சார் 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 நீங்க எதுக்கு சார் சாரி வைக்கணும்? நான் தான் சார் உங்கள்ட்ட சாரி வைக்கணும். நீ எதுக்கு சாரி வைக்கணும்? மாமிய 1 மணி நேரத்துக்கு என்னால சமாளிக்க முடியும். நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படித்தான் சமாளிக்கிறீங்களோ தெரியல. சிவன் உங்க வாழ்க்கையில சிவனேன்னு விளையாண்டா சார். நீ ஒருத்தன் தான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வியாபாரம் பார்க்கறதுக்கு பதிலா 4 வீட்டுல பிச்சை எடுத்து போய்க்கலாம். எவ்வளவு நேரமா காத்திருக்கோம், பஸ் எனக்கு காணுமே. இத்தனை பேர் நிக்கிறோம், பஸ் நிறுத்தாம போறான் பாரு. ஐயா, காஞ்சாபுரம் போற பஸ் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? அம்மா, காஞ்சாபுரம் போற பஸ் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? யோ, எங்க ஊருக்கு போற பஸ் தெரியாம தான் நாங்களே நிக்கிறோம். நீ வேற உயிரை வாங்குற போயா. ஓ, உங்களுக்கு கண்ணு தெரியாதா? எழுத்தறிவுக்காக அறிவொளி இயக்கத்துல இருந்து வரும். நீங்க பார்த்தது விழிப்புணர்வு நாடகம் தான். இனிமே எழுத படிக்க தெரிஞ்சுக்கிடுவேன். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாத்தீங்களா சீனரி பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இது பூரா நம்ம தோப்பு தான்ப்பா. என்ன மருது இந்த காலத்து பையங்களுக்கு அப்பே அத்தா சொத்து எங்க இருக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுது? அது பாட்டுக்கு பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஊருக்கெல்லாம் வந்தீங்கன்னா என்னைய மாதிரி பட்டு வேசி கட்டிக்கிட்டு 10-15 செயினை போட்டுக்கணும். அப்பதான் பாண்டியம் கொடுப்போம்னா ஊருக்குள்ள பயம் இருக்கும். புரியுதா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன். மாப்பிள்ள, இன்னொரு விஷயம், சாயந்தரம் போகும்போது ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுக்கன்னு சொல்லணும். சும்மா இருமாமா, வாப்பா போலாம். நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்ல போற விடுகதைக்கு பதில சொல்லுங்க பாக்கலாம். அப்பேன் சொரிய ஆத்தா சடசி புள்ள சக்கர குட்டி என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கூகுள்ல போட்டா தெரிஞ்சிடும். என்னங்க எதை கேட்டாலும் கூகுள்ல போறேங்கிறாரு. கண்டாதா பேசாம பொருளை குடியா. இது ஏன் பொருள்? இந்தாங்க உங்க பொருள், வச்சுக்கங்க. கெட்டியா புடிங்க. ஏன் மாப்பிள என்ன ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு காட்டுங்க மாமா. Facebookல போட்டா எத்தனை லைக் கிடைக்குதுன்னு பாப்போம். இதையும் ஆடா லைக் பண்ணுவாங்க. தம்பி நாகேஷ், இன்னைக்கு நம்ம ராசி பலனுக்கு என்னையா போட்டிருக்கு? அண்ணே, காலையில கலகலப்பு, மாலையில சலசலப்புன்னு போட்டிருக்குனே. காலையில கலகலப்பு ஓகே, அது என்ன சலசலப்பு? நம்ம வாழ்க்கைய கொலகோலன்னு மொளமொளம். என்ன அம்மா கையில கட்டுப்பட்டு விளாண்டுகிட்டு இருக்க? ஏதோ குத்து சண்டைக்கு போற மாதிரி. அது ஒண்ணுமில்ல மாப்ள, இது ஒரு வீணா போனவனால வந்த வீண் பிரச்சனை. ஒன்னும் புரியலையே. அது இல்ல, நான் பிளேடு கம்பெனிக்காரன சொல்றேன். காலையில சேவிங் பண்ணும்போது பிளேடு தவறி விழுந்து பெரிய புண்ணாயிருச்சு. அப்ப அந்த கையில நாளைக்கு பிளேடு விழுகும்ல, அதான் சேஃப்டிக்கு ஒரு கட்டு. ஒரு பிளேடு அறுத்ததுக்கு 5000 ரூபாய்க்கு பலகாரமும் பழமும் என்னமோ பண்ணி தொலை. ஏயா காக்குல திராட்சை பழமும் 2 இளநீமாயா 5000 ரூபாய் என்னையா கணக்கு போடுறாங்க? என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கே சின்ன எருமையில? இன்னுமா அவனை நம்புறீங்க? நைஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், நெக்ஸ்ட் கோகனட். காலமுறை இப்படியே கையில புண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் லைஃப். ஸ்வீட் ஓகே. கோகனட். ஹலோ சதாசிவம், கொஞ்சம் கோபால கூப்பிடுறீங்களா? ஓகே சார். கோபாலு, ஓமா ஊர்கோலம். ஐயா, நான் சோழமலை பேசுறேன். நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க ஐயா. உடனே போய் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் கொடுத்துருங்க. நான் கொடுத்து விட்டுறேன். சைலன்ஸ். இங்க வாயா. யாவா வாளா. ஏப்பா சந்தி, இந்தா அண்ணே, நீ காலேஜ் ஃபீஸ் கட்டறதுக்கு பில் வந்திருக்கு. பயபுலை படிக்காம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பேரை மாத்தி கொடுத்துட்டாங்க. ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா.
மணி எருமை எருமை எப்படி கொரட்டை விட்டு தூங்குது பாரு. டியூட்டி நேரத்துல டிஸ்டர்ப் பண்றது. டியூட்டி டைம். டேய் இந்தாடா. டேய் இந்த ஏய் என்ன இந்தா உன் பில்லு. எங்க வந்து யாருக்கிட்ட அவ்வளவுதான். என் பவர் தெரியாம கவர் கொடுக்குற. மணி நான் சொல்றேன், ஒரு நம்பர் இடம் மாதிரி போனால சட்டசபையில என்ட்ரி ஆகல இல்ல கதையே வேற. நாளைக்கே எம்பி ஆனால் ஆயிருவேன். என்கிட்ட பில்லு கவர். ஏன் லூசு பையல 7 வருஷமா படிச்சு என்னதான் கிழிச்ச. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்க. உன்னை தேடுறதே என் பொழப்பா போச்சு. நான் வாங்குற சம்பளம் இதுக்கே போச்சு. உன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உன் கூட படிக்கிற பையன் தானடா, அவனை பாடுறா எப்படி இருக்கான்டா. என்ன பணிவு, என்ன மரியாதை. வாத்தியாரே வரலனாலும் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கான்டா. காட்டு. தல அஜித் குமாரி, தல அஜித் குமாரி. ஆரம்பம் என்ன எறிந்தால் வீரம் வேதாளம். நீ எல்லாம் எங்க இருந்தா உருப்பட போற. இப்படியே இருங்க, சிறப்பா வருவீங்க. ஐயோ அசிங்கப்படுத்திட்டானே கோவாலு. படிங்க படிங்க படிங்க. அவன் அப்படித்தான். நாங்களாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் அடிக்கடி அடிச்சுக்கிடுவோம், அப்புறமா கூடிக்கிடுவோம். தம்பி தம்பி மருது கொஞ்சம் நில்லுப்பா. என்ன நீ இந்தா இதை விட்டுட்டு போறியே. எப்ப இருந்து தம்பி இந்த பழக்கம் சொல்லுங்க. இந்த நம்ம ஆடு சிக்கிருச்சுல மாமா. என்ன ஓமா ஏமாப்ல, உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? இப்படியா ஒரு பெரிய மனுஷன் நடு ரோட்ல விட்டுட்டு வர்றது? 7 கிலோமீட்டர் சும்மா லொங்கு லொங்கு நடந்தே வரேன். என்ன நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல படிச்ச மாதிரி? நீங்க படிக்காத படிப்பா மாப்ள. ராசபாளையத்துல நீங்க படிச்ச படிப்பை எவனுமே படிச்சது இல்லையே. ஆனா மாமா மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே, படிச்சு வச்சிருக்கே. மாமா இந்த கருமத்தெல்லாம் என்ன வாங்க சொல்றத இத்தோட நிப்பாட்டிக்கோ சரியா? என்ன எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏலத்துக்கு போறேன் வரியா? நடு ரோட்ல நிப்பாட்டுறதுக்கா? போங்க. 4 சிகரெட்டை கொடுத்து உன் நாடகத்தை நடத்துகிறாய். நடத்து மாப்ள. அண்ணே சொல்லுமா. அவனுங்க வெட்டு குத்துன்னு அலையறங்கதே சரி. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி கருமெல்லாம் தெரியாது. அதெல்லாம் கத்து கொடுத்துறாதீங்க. மத்தியானம் இங்கதான் சாப்பிட வருவீங்க. எவனுக்கு சாப்பிட கிடையாது, முக்கியமா உனக்கு கிடையாது. நீங்களே வச்சு தின்னுங்க. வெட்டு வாங்கலாம், குத்து வாங்கலாம், சேட்டு குடிச்சா தப்பா. என்ன புதுசா பேசுறாளு? இது என்னமோ ராமாவரம் தோட்டம், வர்றவங்களுக்கு எல்லாம் வயிறார சோறு போடுறதுக்கு. இருங்கடி இருங்க, இவன் ஒரு ஆளியா? என் மானத்தை காத்துல பறக்க விட்டு இவன் எங்கேயோ ஏழை எடுக்க போய்கிட்டு இருக்கான். இருங்கடி உங்களெல்லாம் வச்சு செய்றேன். Now we are discussing organic chemistry and inorganic chemistry. That is 2H and O. HOH. 2H and single O is equal to H2O. It's mean 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தனித்தனியா இருக்கும். இது 2 சேர்ந்தா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ H2O நீர் மூலக்கூறு நமக்கு கிடைக்கும். ஓகேவா சார்? இதெல்லாம் நாங்க 6th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிட்டோம் சார். அதான் தம்பி, அசோகர் மரத்தை நட்டாருங்கிறத நம்ம 2nd ஸ்டாண்டர்ட்ல படிச்சிட்டோம். காலேஜ் ஸ்டடீஸ்ங்கிறது கொஞ்சம் டெவலப் பண்றதாப்பா. சிட் டவுன். May I come in, sir? Yes. What do you want, my child? இவளா? சொல்லுமா. செந்தில் இருக்காரா? Who is செந்தில்? இங்கே தான் படிக்கிறியா? வச்சுக்கிறேன். யாருப்பா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். என்னம்மா விஷயம்? சார் அவர்கிட்ட பில் கவர் கொடுக்கணும். நாளைக்கு இந்த கிளாஸ் டியூட்டர் வருவாங்க, அவங்கள பார்த்து கொடுத்துருமா. ஓகே சார். இன்ஆர்கானிக் என்பது in these days much importance given. பில் கவர் மாறி போச்சு. 2 நாளா அலையற, அவனை பார்க்க முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். செந்தில் இருக்காரா? அவர்கிட்ட இந்த பில் கவரை கொடுக்கணும். இல்லம்மா, நீ நாளைக்கு வந்து பாரு. சரி ஓகே மேம். ஐயோ, இன்னைக்கும் அப்பா கிட்ட திட்டு வாங்க போறேன்.